இன்னைக்கு நம்ம அல்சருக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகள் பற்றி பார்க்க போறோம். பொதுவா அல்சர் இருந்தாலே சரி, கடையில போயிட்டு ஏதாவது ஒரு அன்டாசிட் வாங்கி போட்டுட்டு அதற்கு மேலும் மேலும் சாப்பிட்டுட்டே போறதுதான் நம்ம பழக்கமா வச்சிருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம வயிற்றுல இந்த அளவுக்கு ஒரு எரிச்சல், அனலை மூட்டி வைத்தது போல ஒரு எரிச்சல் ஏன் ஏற்படுகிறது? இதுல இருந்து நம்ம பர்மனண்டா எப்படி நம்ம டயட் இருந்து நம்ம உடம்ப ரெக்கவரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு யாருமே சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. வயிற்றில் ஒரு அதிகமான எரிச்சல் இருந்தா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல குப்பைகள் அதிகமாக தேங்குதோ அங்கத்தான் அதிகமான டீகம்போஷன் நடந்து கழிவுகளுடைய வாடை அதிகமாகும். அது போல அல்சர் இருக்க எல்லா பேஷண்ட்ஸ் உடைய வாயிலையும் அதிகபட்சமான ஸ்மெல் ஏற்படும். நாளடைவில் அது நெஞ்செரிச்சலா மாறி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போகாதவாறு வீட்டில் இருந்து வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில உடற்பயிற்சிகள் மூலமாகவும் எப்படி உங்களுடைய உடம்ப கம்ப்ளீட்டா இந்த அல்சர்ல இருந்து வெளியெடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஹீலிங் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக காரமான உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பெப்டிக் அல்சர் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில தவறான உணவுகள் காரணமாக அந்த கழிவுகள் நம்ம குடலில் இருக்கிறதுனால தான் நம்ம வயிற்றில் இந்த இரிட்டேஷன் ஏற்படுது. பொதுவாக பெப்டிக் அல்சர் பைலோரிக் பாக்டீரியானால தான் உருவாகுது அப்படின்றாங்க. அந்த பைலோரிக் பாக்டீரியா கண்டிப்பாக அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வந்த ஒரு பாக்டீரியா. ஆனால் நம்ம அந்த பழைய பூரா அந்த பாக்டீரியா மேலே போட்டுறோம். ஸோ நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கட்டும், இல்லை டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றை குடலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியோடினத்தில் ஏற்படக்கூடிய அல்சர், இது ரெண்டுக்குமே காரணம் நம்ம மலக்குடலில் நாட்பட்ட கழிவுகள் தங்கும்போது, அக்யூமுலேட் ஆகும்போது அது சரியாக டீகம்போஸ் ஆகாமல் அதிலிருந்து ஒரு துர்நாற்ற வாடை எழும்பும். அந்த வாடையுடைய இரிட்டேஷன் தான் நம்ம ஸ்டொமக்லேயும் நம்ம டியோடினம்லேயும் நம்ம ஃபீல் பண்ணுறது. இன்னும் பார்த்திங்கன்னா வாயிலே சில பேருக்கு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுவும் இந்த முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வாயில் தாங்க முடியாத நாற்றம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த குடலுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து அந்த ஸ்மெல் எந்திரிச்சு வாய் வழியாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வண்டியில் போகும்போது எங்கேயாவது குப்பை எரிச்சாங்கன்னா அந்த புகை மூலமாக நம்ம முகத்தில் அப்படியே படியும் அந்த அழுக்கு. அது போலத்தான் இந்த மலக்குடல் தான் இந்த ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எரிச்சலுக்குமான காரணம். சரி, ஓகே. இப்போ என்ன மாதிரியான சிம்டம் நமக்கு தெரியும்? அல்சர் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி சிம்டம்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் வாயில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான துர்நாற்றம், மவுத் அல்சர்ஸ். மவுத் அல்சருக்கும் நம்ம ஒரு டேப்லெட்டை போட்டு ஒரு ஜெல்லை வெளியே மவுத்தில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக இன்சைட்டான வியூ நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள், கால்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகபட்சமான வெடிப்பு, இந்த கருப்பு படிமானம் நிறைய இருக்கும் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு. நாக்கில் இப்போ நம்ம ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி நாக்குடைய நடுப்பகுதியில் வெடிப்பு ஏற்படுறதும், நாக்கில் வளைவான அந்த ஷேப் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் ஆகிறது, இது எல்லாமே நம்ம குடலுடைய ஒரு வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, மோஸ்ட்லி நிறைய அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு மலம் சரியாக வெளியேறாகாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த ஃபயர் ஃபார் அல்சர், இந்த அல்சரை இன்னும் தூண்டிவிடக்கூடிய உணவுகள் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போத்தான் ஒரு பிரச்சனையை சின்னதாக இருக்கும் போதே நம்மளால் சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா சுட்ட எண்ணெய். நிறைய பேர் மீன் பொரிக்கிறக்கூடிய எண்ணெயும் போண்டா பஜ்ஜி போடக்கூடிய எண்ணெயும் தோசையில் விட்டு சாப்பிடுவாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அவங்க குடலில் நிறைய வேஸ்ட்டை அவங்க சேர்த்து வச்சுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கும் போது தனியா, ஜீரகம், வெந்தயம்லாம் சேர்த்து தான் நம்மெல்லாம் அரைப்போம். ஆனால் நிறைய பேர் பிளெயின் மிளகாத்தூளை அப்படியே பயன்படுத்துவாங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்து இந்த ஃபயர் ஃபார் அல்சர், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது 2 ஹேபிட் இருந்தால் நிச்சயமாக கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இந்த அல்சர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகபட்சமான சப்பாத்தி போன்ற வீட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது, ஓட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது, மைதா, டால்டா, ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் சுகர், இதோடைய பயன்பாட்டை கண்ணு தெரிஞ்ச யாராவது விஷத்தை சாப்பிடுவாங்களா? அப்போ கோதுமை போன்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம உணவுலேருந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன் கோதுமை பயன்படுத்தக்கூடாது நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி தான் கோதுமையில் நமக்கு பேக்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து ஐஸ்கிரீம், மில்க் எடுக்கிறது. இன்னொன்று,
தினமும் முட்டை சாப்பிட்றது, நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இந்த நான்வெஜ்ஜை நம்ம அதிகபட்சமாக உணவில் எடுத்துக்க நம்ம ரத்தம் ரொம்பவே கெட்டு போகி நம்ம உடம்புல ஆல்கலின் பிஹெச் அசிடிக் பிஹெச்சாக மாறிடும். சரி, ஓகே, நம்ம போதுமான அளவு இந்த அல்சருக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு 1 வீக் எக்ஸலண்ட்டான டயட், சேலஞ்சிங் டயட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த டயட்டை 7 நாள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான வயிற்று வலி, வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன், மவுத்தில் இருக்கக்கூடிய அல்சர், இந்த எல்லாமே ஹீல் ஆகும். இதை 7 நாளுக்கு மேலே 1 மாதம் 45 நாள் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை நம்ம கிளினிக்கலாக எப்படி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட் கொண்டு வந்தோமோ அந்த டயட்டை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஹீலிங்க்கான ஜூஸஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம வயிற்றில் ஏற்கனவே அங்கே ஒலை கொதிச்சிட்ருக்கு. அப்போ அந்த ஒலையை கூல்டவுன் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஜூஸஸ் எடுத்துக்கணும். அதில் முக்கியமான ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜூஸ். கற்றாழை எல்லார் இடத்துலையும் கிடைக்கும். அந்த கற்றாழையை நல்லா தோல் சீவி 4-5 வாட்டி கழுவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு மோரோட கலந்து காலையில் உணவுக்கு நம்ம இந்த ஜூஸை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்து கறி லீஃப் ஜூஸ், கருவேப்பிலையை அடித்து ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கணும். இதை இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஜீரண ஆற்றல் ஃபைபர் சப்ளிமெண்ட்டாக நமக்கு மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தய டீ. வெந்தயத்தை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அது கூட 1 ஸ்பூன் பட்ரோஜா பவுடர், இதை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது நல்லா புண்களை எக்ஸலண்ட்டாக ஹீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் அந்த வூண்டிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் நீங்கள் இனிப்புக்காக நாட்டு சக்கரை, பனவெல்லை ஆட் பண்ணி நீங்கள் அதை டீயை நீங்கள் டெய்லி குடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சூப். வெந்தயக்கீரை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிடைக்காதவங்க அந்த ட்ரை மேத்தி வாங்கி வச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜீரகம் போட்டு சூப் மாதிரி குடிக்கிறோம். அடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான அல்சருக்கான ட்ரிங்க் பார்த்திங்கன்னா பானகம்னு சொல்லக்கூடிய பனை வெல்ல தண்ணியோடு ஏலக்காய் கலந்து இந்த பானகம் நம்ம குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு அருமருந்து வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ ஹீலிங் ஜூஸஸ், இந்த டயட்டில் நீங்கள் மார்னிங் எடுக்கக்கூடிய ஹீலிங் ஜூஸஸ், இதில் 2லேருந்து 3 ஜூஸ் தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து இந்த 7 டேஸ் டயட்டில் இம்பார்ட்டண்ட்டான உணவு பழக்க வழக்கம் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதில் முதன்மையானது பார்த்திங்கன்னா ப்ரோபியாட்டிக்ஸ். நீங்கள் அல்சருக்கான உணவுன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே ப்ரோபியாட்டிக்ஸ் உணவுகள் தான் வரும். ஆனால் நிறைய பேருக்கு சரியான ப்ரோபியாட்டிக்ஸ் உணவு எதுன்னு தெரியறதில்ல. காரமான ப்ரோபியாட்டிக் உணவு எடுத்துருவாங்க, இல்லை மாத்திரையாக வாங்கி ப்ரோபியாட்டிக் சாஷட்ஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எந்த விதமான பலன்களுமே ஏற்படாது. அப்போ அற்புதமான ப்ரோபியாட்டிக்ஸ் கூழ் தான். குடல் வாழை அரிசி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த குடல் வாழை அரிசியை வாங்கிக்கோங்க. நல்லா மிஷினில் அடித்து பவுடர் பண்ணிவிட்டு மண் சட்டியில் தண்ணி கொதிச்ச அப்புறம் அந்த குடல் வாழை அரிசியோட பவுடரை போட்டு நல்லா கூழாக்கிக்கணும். அந்த கூழை ஆறுனப்புறம் மறக்காமல் தண்ணி ஊற்றி வச்சு தினமும் காலையில் மோர் கலந்து உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட்டே வந்தீங்கன்னா குடலில் நல்ல கட் பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகிடும். அந்த பாக்டீரியாஸ் தான் ஒரு அல்சர் ஜெல்லை விட எக்ஸலண்ட்டான ஒரு அன்டாசிட். நம்ம புண்களை எல்லாம் 1 வாரத்திலேயே ஆற்றிவிடும். சரி, இந்த குடல் வாழை அரிசி கிடைக்காதவங்க சாதாரணமான சிகப்பரிசியை பயன்படுத்துங்க. கிடைச்சவங்க நிச்சயமாக குடல் வாழை அரிசியை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இரவு உணவுக்கு தினை அரிசி யூஸ் பண்ண பழைய சாதம். தினை அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். காலையில் அதை வடித்து பானையில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நைட்டு அதை நல்லா ஜில்லுன்னு கரைச்சி குடிச்சிங்கன்னா அது போன்ற ஒரு அருமருந்து உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே, இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜூஸஸும் இந்த கூழும் தான் இந்த 7 நாள் டயட்டில் உங்களுக்கு ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இந்த மற்ற அரிசி உணவு சாப்பிட்றத கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா குழச்சி மோர் சாதமாக ரசம் சாதமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். கஞ்சி மாதிரி எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப அதிகமாக பசி ஏற்பட்டால் இட்லி, கருவேப்பிலை சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப புளிக்காத மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டயட்டில் இருக்கும் போது கழிவுகள் நல்லா வெளியேறணும்ல, அப்போ தானே நமக்கு அந்த அல்சரில் இருக்கக்கூடிய புண்கள் வெளியேறும். ஸோ கிளீனிங் ஜூஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டொமக் கிளென்சிங்காக நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இந்த ஓடிசி, அதாவது
வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஹெர்பல் பவுடர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஜீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும், மாசிக்காய் ஒரு 25 கிராம், திரிப்பலா 50 கிராம். இந்த மாசிக்காய் எல்லா விதமான அல்சரையும் ஆற்றுவதற்கான அருமருந்து அப்படின்றப்ப மறக்கக்கூடாது. ஸோ நம்ம சொன்ன ரேஷியோவில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தினமும் இரவு ஒரு ஸ்பூன் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அது கூட 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். கேஸ்டர் ஆயிலை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கணும். குடிக்கும் போது ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். தினமும் கேஸ்டர் ஆயில் எடுக்கலாமா அப்படின்னா ஒரு 30லேருந்து 45 நாட்கள் நம்ம சொல்கிற டயட்டில் இந்த ப்ரோபியோட்டிக்ஸை எடுக்கிறவங்க தாராளமாக விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ நம்ம சொன்ன மருந்தோடு நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வாயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புண்களாக இருக்கட்டும், வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் வலிகள் எல்லாமே குறைவது 100% சாத்தியம். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக நிச்சயமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.